இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை துடியலூர் அருகே வடமதுரையில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சூரிய பிரகாஷ் அறிமுக கூட்டம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சூரிய பிரகாஷ் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் துடியலூர் அருகே வடமதுரையில் நடைபெற்றது. கோவை வடக்கு மாவட்டம் துடியலூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வரவேற்று பேசினார். தலைமைச் செயற்குழு உறுப்பினர் DP சுப்பிரமணியன், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மூலனூர் கார்த்தி, மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, மாவட்ட கழக துணை செயலாளர் அசோக் பாபு, ஆறுக்குட்டி, PV மணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் சூரிய பிரகாஷ், கூட்டணி கட்சியினர் தீவிரமாக உழைத்து தன்னை வெற்றி பெற செய்து தமிழக முதல்வராக MK ஸ்டாலினை 2வது முறையாக பதவியேற்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று பேசும்போது காங்கிரஸ் வேட்பாளர் சூரிய பிரகாஷிற்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் அதிக வாக்குகள் வாங்கி கொடுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படும் என்றார். மேலும் வெற்றி பெற்று MK ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதும் கோவைக்கு வரும்போது அவரை நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, SDPI உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், BLA 2, BDA, BLC நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் வட்டக்கழக செயலாளர் தமிழ்நிதி நன்றி கூறினார். ஒரு வாக்குச்சாவடி தவறாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளும் கை சின்னம் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அப்படி கடுமையாக உழைத்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பகுதியிலும் பேரூராட்சியிலும் முதல் இடத்தை பெறுகின்ற அந்த வாக்குச்சாவடியினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு 1 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். மொத்த தொகுதிக்கு 1 பவுன் இல்லை, ஒரு பகுதிக்கு 1 பவுன், ஒரு ஒன்றியத்துக்கு 1 பவுன், ஒரு பேரூராட்சிக்கு 1 பவுன். முதலமைச்சர்கள் அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பதவியேற்று முதல் நிகழ்ச்சியாக கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது நம்முடைய கவுண்டம்பாளையம் தொகுதியில் முதலிடத்தை பெற்ற அந்த வாக்குச்சாவடியுடைய பொறுப்பாளர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவதற்கான முயற்சி எடுப்போம் என்பதை மட்டும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நாள் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு, தாய் மாணவர் திட்டம், அன்பு பெறங்கள் திட்டம், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு செம்மொழி பூங்கா, அவினாசி சாலையின் மேம்பாலம், புதிய குடிநீர் திட்ட பணிகள், சாலை அமைப்பதற்காக 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை அமைப்பதற்காக 760 கோடி ரூபாய் நிதிகளை தந்து அந்த புதிய சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அரசனுடைய திட்டங்களை கோவைக்கு எந்த பாகுபாடும் பார்க்காமல், எந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற வித்தியாசம் பார்க்காமல் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் தன்னுடைய தொகுதியை போல நினைத்து முதலமைச்சர் பல்வேறு நிதிகளை தந்து திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடனாக கோவையில் இருக்கக்கூடிய 10லும் உதயசூரியனும் கை சின்னமும் வென்றது என்ற பெருமையை உருவாகின்ற வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு